வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அடுப்பு எப்போதுமே புதுசு போல் பளபளன்னு சொல்லிக்கணும்னு ஆசையா? அதுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய பர்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பட்ட பழசாக கண்ணங்கரேன்னு அவ்வளோ அழுக்கு படிஞ்சு போயிருக்கு. இதை புதுசு போல் வந்து மாற்ற போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து சார் புழிஞ்சு விட்டுக்கலாம். பித்தளை பாத்திரம்லாம் விளக்கும் இல்லையா, பீத்தாம்பரி பவுடர், அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 3 வந்து நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்மளுடைய பட்டை பழசான பர்னரை வந்து ஊற வைக்க போகிறோம். இது ஊறின பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பலாம் ஊற வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் ஊறினாவே போதுமானது. இது வந்து ஊறட்டு நம்ம அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த அடுப்பை க்ளீன் பண்ணுற நேரம் அது ஊறினாவே போதுமானதுங்க. இப்போ நான் விம் லிக்விட் சேர்த்து ஸ்க்ரப்பர் வச்சு என்னோடய அடுப்பை வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். நல்லா தேய்ச்சி தொடச்சிட்டு இதில் ஈர துணியை வச்சு அப்படியே அழகாக தொடச்சி விட்டுட்டு ஃபைனலாக வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி விட்டோன்னா ரொம்ப நல்லா புதுசு போல் பளபளன்னு இருக்கும். அடுப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பர்னர் வந்து ஊறுது இல்லையா, அதை வந்து போய் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பர்னரை நம்ம லெமன் புழிஞ்சு விட்ட தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலை வச்சு ஜஸ்ட் அப்படி தேய்ச்சி விட்டால் போதும். அது வந்து அந்த கருப்புலாம் வந்து போய் பளபளன்னு ஆறுது கண்கூடாவே பார்க்கலாம். இந்த தோலை சும்மா லேசாக தடவுனாவே போதும். முன்னாடி பின்னாடிலாம் வந்து தோலை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ கழுவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. விம் லிக்விட் வச்சு இப்போ ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்க்கும் போதே நல்லா பளபளன்னு ஆகும். நல்லா உள்ள வெளியெல்லாம் வந்து இதை வச்சு தேய்ச்சிட்டு ஃபைனலாக வந்து இந்த கம்பி மாதிரி ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு சும்மா லைட்டாக 2 தேய்ச்சா போதும். நல்லா பளபளன்னு தங்க மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். இதை வச்சு தேய்ச்சிட்டு நான் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு நல்லா பளபளன்னு தங்க மாதிரி ஜொலிக்குது. எப்படி சூப்பராக இருக்குல்ல? இப்போ இதை காய வச்சு நல்லா தொடச்சிட்டு நம்ம அடுப்பில் வந்து மாட்டிடலாம். அடுப்பில் மாட்டிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சா நம்ம அடுப்பு புதுசு போல் இருக்கும். இதே மாதிரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம அடுப்பு எப்போதுமே புதுசு போல் பல வருஷங்கள் வந்து சூப்பராக இருக்கும். இதே இதில் மெத்தடில் பித்தளை பொருட்கள் பூஜை பொருட்கள்லாம் விளக்கும் போது நல்லா பளபளன்னு இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.